கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே பார்க்க போகிறது நிர்மல் லாட்டரி கெஸ்ஸிங்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 3/4/2024 ஒரு நிர்மல் லாட்டரி கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வாங்க நம்ம கேரளா லாட்டரி காருண்யா ப்ளஸ் லாட்டரி கூடிய ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். வெல்கம் டு கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது காருண்யா ப்ளஸ்க்குரிய ஒரு லாட்டரி ரிவியூவில் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன வின்னிங் அடிச்சிருக்கு, என்னென்ன வின்னிங் இல்லைன்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டு 5 வச்சுருக்கான். அதாவது ஏ போர்டு 5 ஏ போர்டு 5, பி போர்டு 2, சி போர்டு 4. இதில் நமக்கு கிடைச்ச ஒரு நம்பர் என்னன்றதையும் ரிசல்ட் அதாவது நார்மல் வீடியோ பார்த்தோம். மெம்பர்ஷிப்க்குரிய ஒரு வீடியோ டுடே நம்ம பப்ளிக்கில் போட்டிருந்தோம். அதாவது எதனாலனா நம்ம எல்லாருமே மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி எல்லாருமே வின்னிங் எடுக்கணும், அதனால தான். ஓகேங்களா? இப்போ வாங்க பார்த்துருவோம். அதாவது நம்ம 3 டிஜிட் கெஸ்ஸிங் நம்ம கொடுத்துருந்த ஒரு வீடியோ அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா பாக்ஸ் கெஸ்ஸிங் நம்ம 2 நம்பர் தான் கொடுப்போம் வீடியோவில். அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கொடுத்துருந்த ஒரு நம்பர் பாக்ஸ் கெஸ்ஸிங் 154ன்னு கொடுத்துருந்தோம். அதை எப்படி கால்குலேட் பண்ணோம் 514 இப்படி கால்குலேட் ஆகும். இதில் 1 மட்டும் உள்ளே டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. அப்படி இல்லைன்னா இதுக்கு செகண்ட் சான்சஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 தாங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். வந்துருந்துச்சுன்னா ஒரு 3 டிஜிட் வின்னிங் சும்மா தட்டி தூக்கி இருந்துருக்கலாம். இப்போ வாங்க மெம்பர்ஷிப்க்குரிய ஒரு கெஸ்ஸிங்கில் என்ன இருக்குன்றத இப்போ நம்ம பார்த்துருவோம். வாங்க. எல்லாமே ஜஸ்ட் மிஸ்லேயே போயிடுச்சுங்க. அதாவது ஆல் போர்டுன்றது நம்ம 5 கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருந்தோம். அதை ஆல் போர்டில் நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி நம்ம பேசியிருந்தோம். 5 கான்ஃபிடென்ட்டாக உள்ளே வர்றதுக்கான ஒரு நம்பர், ரொம்பவே முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் வீடியோவில். எதில் சொல்லியிருந்தோம்னா மெம்பர்ஷிப்க்குரிய ஒரு கெஸ்ஸிங்கான ஒரு வீடியோவில் தான் சொல்லியிருந்தோம். அதாவது மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கில் நம்ம வச்ச நம்பர் 3 டிஜிட் கெஸ்ஸிங்கில் வச்ச நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா எல்லாமே 5 வச்சு தாங்க வச்சுருந்தோம். ஏபிஎஸ்சிபிசியில் நம்ம எடுத்த ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏசியில் 5-3 நம்ம போட்டிருந்தோம். பட் ஆனால் அடித்தது 5-4 இப்படி இதை டிக் பண்ணிட்டு போயிட்டான். அதே மாதிரி 5-6 எல்லாமே 5 ஈக்குவல் பண்ணி வச்சுருந்தோம். நம்ம கான்ஃபிடென்ட்டாக சொன்ன ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டில் 5 வர்றதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, அதை மட்டும் நீங்கள் போட்டு கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம இந்த ஒரு இதை தான் நம்ம கரெக்டாக மெயினாக நம்ம சொன்ன ஒரு இது பார்த்துக்கிட்டீங்கன்னா 5 வச்சு நீங்கள் மெயினாக இழுத்துருந்தீங்கன்னா ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங்கை தட்டி தூக்கி இருந்திருக்கலாம். இப்போ வாங்க நம்ம நிர்மல் லாட்டரி கெஸ்ஸிங்கான ஒரு வீடியோவை பார்த்துருவோம். ஏ போர்டு 5 வச்சு முடிச்சிருக்கான். 5 வச்சு முடிச்சனால 5லேருந்து இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இன்னும் லைக் போடாதவங்க லைக்கை போட்டுட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியும், புரியும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். டுடே பார்த்துக்கிட்டிங்கன்னா 5-4. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 5 வச்சு ஃபஸ்ட்டு இறங்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு தரமான ஒரு சூப்பரான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு நம்பர் 7 தாங்க. 7 ரொம்பவே ஹைலைட்டாக இறங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நம்பர். செகண்ட் சான்சஸ் உள்ள ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துட்டு அது 2 தாங்க. 2க்கு அப்புறம் ஃபைனலாக வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா 720. ஏ போர்டு 5 வச்சு இறங்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பர் 7-2-0. இதில் 3ல் ஒரு நம்பர் நாளைக்கு இறங்குறதுக்கு முக்கியமாக வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு இண்டிவிஜுவல் அப்ளை பண்ணுறவங்க மறக்காமல் ப்ளே பண்ணிக்கோங்க. அதாவது ஏ போர்டு 5 வச்சு ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா அது இதுதான், மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டு. பி போர்டுன்னு பார்த்துக்கிட்டோம்னா பி போர்டு 2 இன்னைக்கு நம்ம கொடுக்குற ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பர்களே. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங். நாளைக்கு யாரெல்லாம் ஓட் பண்ணீங்கன்னா மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங் மறுபடியும் டுடே மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்க்கு ஒரு ஓட்டிங் நடக்குது. ஓட் பண்ணுங்க. மறுபடியும் டுடேவே ஒரு 12 o'clock போல் உங்களுக்கு மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங் எப்பயும் போல் பப்ளிக்காகவே லான்ச் பண்ணிடுவோம். யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்குங்கன்றதை பார்ப்போம். மறக்காமல் ஓட் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்து பி போர்டு 2 வச்சு ஃபர்ஸ்ட் நம்பர் இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 1. அடுத்து பி போர்டு 2 வச்சு இறங்கக்கூடிய செகண்ட் ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 5. ஃபைனல் அவுட்புட் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 7 தாங்க. அதாவது 7. 7 157
பி போர்டு 2 வச்சு இறங்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் 1, 5, 7 இதுதான் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நம்பர். உங்களோட கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பி போர்டு 2 வச்சு வரக்கூடிய ஒரு நம்பர் 1, 5, 7 இதுதான் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் நண்பர்களே. அடுத்து நம்ம பார்க்க போறது சி போர்டு. சி போர்டுன்றப்ப சி போர்டு 4 வச்சு முடிச்சிருக்கான். சி போர்டு 4 வச்சாலே நாளைக்கு நம்மாட்டம் தான். அது நிர்மல்னாலே சொல்லவே தேவையில்லை. ஃபர்ஸ்ட் சி போர்டை வச்சு இறங்கக்கூடிய 4 வச்சு இறங்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் அப்படின்னா அது சாரி ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் 6. அதுக்கு அடுத்து இறங்கக்கூடிய ஹைலைட்டா இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்றான் அது 1. அதுக்கு அடுத்து இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 9. 6, 1, 9 சி போர்டை பொறுத்தளவு சி போர்டு 4 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 6, 1, 9 இது ரொம்ப ஹைலைட்டா இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் நண்பர்களே 6, 1, 1. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது சி போர்டு பார்த்துக்கிட்டீங்க. சி போர்டு 4 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 6, 1, 9 இதுதான். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸிங் தான். அதாவது ஏபி ஏசி பிசி ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸிங்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இதுல வந்து வெறும் 4 கெஸிங் தான் தரேன். அதை பார்த்து நீங்களா ஒரு பாயிண்ட் எடுத்து பிடிச்சபடி கிளம்பிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 94. செகண்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 48. அதாவது 9448 ஓகேங்களா. அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு நம்பர் 15. அதுக்கப்புறம் ஃபைனலா வரக்கூடிய ஒரு அவுட்புட் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 01. அதாவது 94481501. இதை வந்து நீங்க ஏபி ஏசி பிசி அப்படியே ஆல் போர்டு மாதிரியே விளாடுங்க. ஏபி ஏசி பிசியை போட்டு நீங்க ப்ளே பண்ணிக்கிங்க. கொடுத்துருக்கிறது வெறும் 4 நம்பர் தான். நம்ம மெம்பர்ஷிப் கெஸ்டிங்லையுமே டுடே பார்த்துட்டீங்கன்னா ஒரு நம்பர்ல போயிருக்கு. இல்லைன்னா ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங்கை சும்மா தட்டி தூக்கி வந்துருக்கலாம். ஒரு நம்பர்ல மிஸ் ஆயிடுச்சு. இப்போ ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்டிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 94481501. இதை 4 நம்பர் தான். பார்த்து கவனமா சூப்பரா லிமிட்டா அப்ளை பண்ணுங்க. யார் யாருக்கெல்லாம் மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங் கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் வேணும்ன்றத சொல்லுங்க. மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. 94481501. நாளைக்கு நம்ம எப்பயும் போல மெம்பர்ஷிப்கான ஒரு கெஸ்ஸிங்கை பப்ளிக்லேயே போட்டுருவோம். அது சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கு தான். எல்லாருமே பயனடையணும். ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது ஆல் போர்டு கெஸ்ஸிங் தான். ஆல் போர்டு கெஸ்ஸிங்னாலே நம்ம கெஸ்ஸிங் தாங்க மெயினே. ஆல் போர்டுன்றப்ப ஏபிசி நிர்மல் லாட்டரியில் 5, 2, 4 இதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப என்ன ஒரு நம்பர் ஹைலைட்டாக இருக்குது வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் 98. சாரி இந்த நம்பர் சரியாக தெரியல. 983 இதுதான் ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் நண்பர்களே. அதாவது 983 இதுதான் ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர். ஆல் போர்டு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நிர்மல் லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டு கெஸ்ஸிங்கில் 5, 2, 4 வச்சு எடுக்கக்கூடிய ஒரு நம்பரில் 983 இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் நம்பர்களே. பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்க. 983 ஆல் போர்டு கெஸ்ஸிங்கில் கன்ஃபார்மாக வரக்கூடிய ஒரு நம்பர் 983. உங்களுடைய ஆல் போர்டு கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அவ்வளோதாங்க. 2 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதை மட்டும் சொல்லிட்டேன்னா வீடியோவும் முடிச்சிடலாம். 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் 2 நம்பர் தான். 3 டிஜிட் பாக்ஸ் 3 டிஜிட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் ஹைலைட்டாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 297 ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் ஓகேங்களா. அதுக்கு அடுத்து 098
இதுதான் ஃபைனலாக இறங்கக்கூடிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான். இதை வந்து நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாக போட்டிங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் பார்க்கலாம். அதனால் என்னோட 3 டிஜிட் பாக்ஸ் கீசிங் என்னன்றது நான் சொல்லிட்டேன். உங்களோட 3 டிஜிட் பாக்ஸ் கீசிங் என்னன்றதை நீ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்து கவனமாக அப்ளை பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர்: கேரளா லாட்டரி கெஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூபுக்கு சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸ்ட் ஃபார் கெஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. டிஸ்க்ளைமர்: ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இங்கு பெட்டிங்கோ கேம்லிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. முக்கிய அறிவிப்பு: கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.